ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி எக் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் குக்கிங் கற்றுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி ஆனியன் வந்து நல்லா வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக வந்து 4 முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுட சுட எடுத்து வச்சு ஒயிட் ரைஸ் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.